வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மருதுவின் முகத்திலேயே கிழித்தெறிஞ்சு நம்ம கார்த்திக்கு மருது எப்படிப்பட்ட ஆளு, அந்த லேடிஸ் எல்லாம் வீடியோ அனுப்பிட்டு இருந்த அந்த ரெட்டு தான் மருது அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல அடிச்சு விழுக்கிறாங்க. அது வேற லெவல். அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டன்னா நம்ம கார்த்தி ரேவதிக்கு நலுங்கு வைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நலுங்கு வைக்க ஏற்பாடுகள் தடபுடலானி நடக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா மருதுவை வந்து நம்ம கார்த்தி வந்து அடித்து வெளுக்கிறாங்க. ரேவதி துணி மாற்றிட்டு இருக்க நேரம் நம்ம மருது வந்து பார்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் அடித்து வெளுக்கிறாங்க. ரேவதி வந்து நம்ம சாமுட்டை செட்டிட்டு சொல்கிறாங்க, எதுக்காகடி அந்த உங்கள் எம்டி வந்து நம்ம மாப்பிள்ளையை அடித்தார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், மாப்பிள்ளையாமா அவர் அப்படின்னு கூட சொல்லாத, அவர் நான் துணி மாற்ற நேரம் மறைஞ்சு நின்று எட்டி பார்த்தாரு. இதை பார்த்து தான் அவருக்கு தொலியை கலத்தினாரு எங்கள் எம்டி சார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இது உண்மையின்னு நீ நம்புறியாக்கும், நீ வந்து இத்தனை வருஷமாக நம்மளுக்கு சொந்தம், நம்ம தாத்தா பாட்டியோட பேரை, நீ அந்த உறவை விட இந்த எம்டிக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் அம்மாவுக்கு புத்தி இல்லை. ஆனால் உண்மையாட்டே எங்கள் எம்டி சார் செய்த செயல் தான் கரெக்டு அப்படின்னு வந்து ரேவதிக்கு மனசு நம்ம கார்த்தியே வந்து தேடுது. அவர் இல்லாமல் இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து வரணும் நீங்கள் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து அழைச்சிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, என்ன மாப்பிள்ளை தம்பி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் நலுங்கு வைங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை பார்த்து ராஜராஜா வந்து சொல்லுறாங்க. உடனே வந்து செம்மையாக வந்து சாமுண்டேஸ்வரி கோவப்பட்டு, இவன் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளையாக முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அது என்னமா முடியாது, எப்படி பார்த்தாலும் அந்த தாத்தாவை வந்து வாயெடுத்தே இவரும் என் பேரை மாதிரி தான் எங்கள் எம்டி சாரை பார்த்து சொன்னாங்க. அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு தங்கச்சி பையன், அப்போனா அது வந்து முறை தானே, அப்போ மாப்பிள்ளை முறை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நம்ம கார்த்தி ரேவதிக்கு நலுங்கு கையால் வச்சு விடதை பார்த்த உடனே கடுப்பாராங்க சாமுண்டேஸ்வரி. எதையாவது பண்ணி கண்டிப்பாக வந்து நான் பிரித்து காட்டுறேன்டா உனக்கும் ரேவதிக்குள்ள உறவை அறுத்து விடிஞ்சு அவளுக்கு வந்து புது உறவை அந்த மருத்து கூட நான் ஏற்பாடு பண்ணுவேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு வந்து அடுத்த பூஜை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி இறங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதுக்கு பூஜாரி வந்தாச்சு, பூஜை நடக்குது. இந்த மயில் வந்து நம்ம ராஜராஜத்தை சொல்கிறாங்க, நம்ம தாத்தா வந்து காசிக்கு போயிட்டு வந்ததை விட இந்த ரேவதி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அத்தை பயபக்தியால் ஆயிடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரோஹிணி, அதெல்லாம் வந்து நம்ம ரேவதிக்கு வந்து கண்டிப்பாக மருத்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அம்மா எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போவாங்க, அதுக்குள்ளே நடிப்பு தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க. அப்போ ராஜராஜா சொல்கிறாங்க, இவ சாமுண்டேஸ்வரி பண்ணதெல்லாம் பிராடுத்தனம், அவள் தேடி தேடி புதுசாக என்னென்ன பிராடுத்தனம் பித்தலாட்டம் உண்டோ அதெல்லாம் அரங்கேறிட்டு இருக்கு, அது எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்குரிய செயல் தான், எல்லாமே தெரியுது, ஆனாலும் என் கையை கட்டி போட்டது மாதிரி நான் இருக்க வேண்டியது இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க. எல்லாம் அந்த ப்ராடு பையன் மருதுக்கு ரேவதி கிடைக்கதான் அம்மா இப்படிப்பட்ட ப்ராடு வேலையை செய்கிறாங்க. பாவம், அவனை நல்லவன்னு நம்பிக்கிட்டு இந்த அம்மா பெரிய செய்யக்கூடிய அட்டுழியம் கணக்கில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ கவலைப்படண்டா, எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்தி மாப்பிள்ள அசல்ட்டாக இந்த மருதுவெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவாரு அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தோன்னா மருது வந்து அந்த லேடிஸை வந்து வீடியோ எடுத்து அனுப்பக்கூடிய வந்து அது கூட ரெட்டு அப்படின்னு உள்ள முகத்தரை வந்து கிளியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம கார்த்திக்கு அதிகாரிகள் வந்து தகவல் கொடுக்குறாங்க, அந்த ரெட்டு வந்து இங்கே தான் இருக்கிறதாட்டு தகவல் இருக்குது, நீங்கள் வாங்க, வந்தோடனே நம்ம பொறி வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம கார்த்தி வந்து இந்த தடவை அவன் நமக்கு இதில் வந்து தப்பே முடியாது, ரேவதியோட நிலைமைக்கு அந்த ரெட்டு தான் காரணம், அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. அப்போ தான் பழையபடி வந்து நம்ம மருது மாஸ்கை வந்து போட்டு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ரெட்டாட்டு. இந்த சைடு அவரை பிடிக்கிறதுக்கு நம்ம அதிகாரிகளோடு சேர்ந்து நம்ம கார்த்தியும் வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மருதுவின் முகத்தறியை கிழிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து ரெட்டுனா மருது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இவன் பொம்பளை பொறுக்கி நம்ம ரேவதியை வீடியோ எடுத்து நெட்டில் போடலாம் அப்படின்னு தான் அவன் துணி மாற்றதை வந்து மறைஞ்சு நின்று வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். இவனுங்க முகத்தறியை இப்போவே கிழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையங்களவுமா பிடிச்சி அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு
கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போயிடறாங்க. அத்தை நீங்கள் அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரேவதி அப்படின்னு உள்ள எண்ணத்தை விட்டுருங்க. நீ சொல்லி எதுக்குடா விடணும், நான் அதுக்காக எல்லாம் இல்லை, அவளுக்கு கண்டிப்பாக ஒரு புது வாழ்க்கையை மருது வழியாக நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லினோம். அவன் நல்லவன் இல்லை அத்தை, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி கேடு கெட்டவன். துணி கடையில் லேடிஸ் எல்லாம் வந்து துணி மாற்ற இடத்துல வந்து வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டு அந்த கும்பலோட தலைமை ரெட்டு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இப்போ கூட நம்ப இல்லைன்னா நான் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட போய் விசாரித்து பாருங்கள் தெரியும். ரேவதி ட்ரெஸ் மாற்றதை அவன் மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட தான் இதெல்லாம் செய்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ப்ராடு பையனையாக நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தோம். இந்த ராஜசேதுபதி பேரை என்ன வேணாலும் சொல்லி மருதுவை வந்து வேண்டாம் அப்படி ரேவதிக்கு கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு எது வேணாலும் பண்ணுவான். ஒருவேளை இவன் வந்து பொய் சொல்கிறானா அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம சாமுண்டேஸ்வரி மனசில். நீ சொல்லதை நான் எப்படி நம்ப, நீங்கள் வாங்க, நான் நம்பாட்டேன்னா இப்போவே அதிகாரிகளுக்கு நான் கால் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பிடிச்சிருக்க அந்த ரெட்டு வந்து அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரெட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி சொல்லப்போனால் கார்த்திகேயன் சார் தான் வந்து பிடிச்சி தந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த கும்பலை எங்களால் பிடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிகாரிங்க வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அவனை இவ்வளோ நாள் எதுக்காக உங்கள் வீட்டில் அடைக்கலம் வந்து கொடுத்துருக்கீங்க, ஒரு கிரிமினலுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததை நியாயப்படி பார்த்தா உங்களுக்கும் வந்து தண்டனை தரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. அவன் வந்து சரியான பொம்பளை பொறுக்கி, அவனுக்காக உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்க்குறீங்க, அவனால் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை வந்து நெட்டில் போட்டு அவன் நாசாக்குனான்னு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சந்திரா வந்து ஏங்கா நீ இப்படி இருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்மளை மோசம் போயிட்டோங்க்கா போயிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவை பார்த்து சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இப்போ என்னக்கா சொல்கிற அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா கேட்க நேரம், இல்லை நான் மருதனி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேனே, ஆமாக அவனை வந்து நம்ம ரேவதிக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறோம். மருது வந்து மோசமானவன், உண்மையாட்டே ரேவதியின் நிலைமைக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னான்னு. என்னக்கா சொல்கிற, ஆமாம் அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு சொன்னார். அவன் அப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதானடி உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். இப்போ எல்லாமே குடிமொழி போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணம் மருது கூட இனி நடக்காது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நம்ம ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு, அம்மா எனக்கு வந்து எங்கள் எம்டி சாரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே பக்குனி ஆகுது. அப்போ தான் நம்ம ராஜராஜா இது சாமி போட்ட முடிச்சு சாமுண்டேஸ்வரி, ஆனால் நீ எது பண்ணியா இதை முறியடிக்கலான்னு நினச்சா முறியடிக்க முடியாது, என் பொண்ணு மனசில் கார்த்தி ஆழமாக இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜா வந்து சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டேஸ்வரி பேயறிஞ்சது கணங்க நிற்கிறாங்க.